டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் மீது நேற்று குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் எக்மோர் வேட்பாளர் ராஜ்மோகன் மீது, அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளின் விவரங்கள் என்ன, பின்னணி என்ன என்பது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக முன்னாள் RSSகாரர், தற்போதைய சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். ஐயா வணக்கம். சவுக்கு சங்கர் நேற்று முன்தினம் ஆந்திரா சித்தூரில் உள்ள ஒரு லாட்ஜில் வைத்து கைது செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு ஒரு தெலுங்கு பட ரேஞ்சில் மாலதி போலீசார் மீது கற்களை வீசி அவரும் போலீசாரிடம் பிடிபட்டு அவரும் கைது செய்யப்படுகிறார். இப்போ நேற்று அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. அவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்துள்ளார்கள். எதற்காக இந்த குண்டர் சட்டம்? சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்வது நியாயமா? அடிக்கடி குண்டர் சட்டம் போடுறாங்களே. அடிக்கடி தப்பு பண்ணா, குற்றம் பண்ணா குண்டர் சட்டம் இல்லைங்க, எல்லா சட்டமும் போடதான் செய்வாங்க, கைது பண்ணதான் செய்வாங்க, உள்ள வச்சு பிரிக்கதான் செய்வாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப சவுக்கு சங்கர் மீது இந்த சமயத்துல ஏன் குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டுச்சு அப்படின்னாக்க, ஒரு நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், ஒரு ப்ரொடியூசரை பிளாக்மெயில் பண்ணி த்ரெட்டனிங் பண்ணி அடிச்சதுனால வழக்கு அனுச்சு. அப்புறம் ஒரு பார் ஓனர் பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கினதுனால வழக்கு அனுச்சு. அவனை தூக்கி உள்ள வைக்கிறாங்க. அதன் பிறகு அவன் மெடிக்கலுக்காக ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வரான். அவன் அதன் பிறகு நீதிமன்றத்தை சரியா மதிக்கல. அதனால அவன் தலைமறைவாயிட்டான். இடைக்கால ஜாமீன் முடிச்சு அவன் திரும்ப ஜெயிலுக்கு வரல. அதன் அடிப்படையில இது புழல் சிறை நிர்வாகம் புழல் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில சவுக்கு சங்கர், மாலதி உள்ளிட்டவர்கள்லாம் சுத்தி வளைக்கப்படுறாங்க, கைது செய்யப்படுறாங்க, உள்ள வைக்கிறாங்க. இப்ப இது இது பெரிய குற்றமான, கண்டிப்பா பெரிய குற்றம் தான். நீங்க என்னன்னா 2 வழக்கு, அது போக 3 வழக்கு அப்படிங்கிறப்ப 3 வழக்கு சேர்ந்து இருக்கும் பொழுது இவன் ஒரு ஹபிச்சுவல் அஃபெண்டர். அதனால இந்த முறை காவல் ஆணையரினுடைய உத்தரவின் பேர்ல புழல் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டரான வசந்தராஜா அவர்கள் இவன் மேல குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது செஞ்சிருக்காங்க. மாற்று கருத்து இல்ல. அப்ப இதுக்கு முன்னாடி குண்டர் சட்டம் எதுக்கெல்லாம் போட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு சாமானிய பெண்கள், அதாவது இன்னும் சொல்ல போனா பெண்கள்லாம் இன்னைக்கு எல்லா நிலையிலையும் அதாவது காவல்துறையில பெண்கள் இன்னைக்கு எல்லா நிலையிலையும் பாத்தீங்க அப்படின்னா வேலையில இருக்காங்க. இது கான்ஸ்டபிள், ATSI, இன்ஸ்பெக்டர், DSP, ADSP, SP, DHIG, இப்படி பல்வேறு விதமான வேலைகள்ல இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்கள் என்ன சொல்றான்னா, காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்கள் உயரதிகாரிகள்கிட்ட தங்களுடைய ப்ரொமோஷனுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒரு பேட்டியில கேவலமா சொல்றேன். அதனால காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்கள் இதனால காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதன் அடிப்படையில அவன் கைது செய்யப்படுறான், வழக்கு பதிவு செய்யப்படுது, கைது செய்யப்படுறான். அதுல அவன் பேர்ல குண்டர் சட்டம் போடப்படுது. அப்ப அன்னைக்கு இருந்த பாஜக, அதிமுகவினுடைய சப்போர்ட்டின் காரணமாக இவனுடைய குண்டர் தடுப்பு சட்டமானது உடைக்கப்படுது. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இவனை கைது செய்யப்படும் பொழுது இவனுடைய கார்ல கஞ்சா வச்சு மாற்றான். ஏங்க, கஞ்சானா நான் சொல்றது கஞ்சானா சும்மா சின்ன பொட்டலாங்க, சின்ன பொட்டலமா இருந்தாலும் அது கஞ்சா தான். கிட்டத்தட்ட கிலோ கணக்குல மாட்டப்படுது. அதன் அடிப்படையில போதைப் பொருள் வச்சிருந்த குற்றத்துக்காக இவன் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்படுது. அவன் கஞ்சா அடிப்பானா மாட்டானாங்கிறது கூட இருக்கவங்களுக்கு ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்ப அதன் அடிப்படையில இவன் பேர்ல குண்டர் தடுப்பு சட்டம் போடப்படுது. அதுலயும் ஒண்ணும் தப்பு இல்ல. நீ பெண்களை பத்தி தப்பா பேசுற, அடுத்தது போதைப் பொருள் வச்சிருக்க, அடுத்தது பிளாக்மெயில் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் த்ரெட்டனிங் பண்ற, அடிக்கிற, கொலை முயற்சியில ஈடுபடுற, அடுத்தது ஒரு பார் ஓனர்கிட்ட காசை புடுங்குற. இப்ப இப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் செஞ்சும் நீதிமன்றம் சொல்றதை கேட்கல, நீதிமன்றத்துல பொய் சொல்லியிருக்க, நீதிமன்றத்தை மதிக்கல, இடைக்கால ஜாமீன் முடிஞ்சும் நீ தலைமறைவா சுத்துற, சிறைக்கு நீ போலன்னா குண்டர் தடுப்பு சட்டத்துல போடதான் செய்வாங்க. இதுல எதுவும் தப்பு இருக்கிற மாதிரியாகவோ இல்ல ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவோ எனக்கு தெரியல. இதெல்லாம் தாண்டி சவுக்கு சங்கர் யாரு? அவன் ஒரு ஹபிச்சுவல் அஃபெண்டர். அவன் இப்ப நாம பேசின தப்பு மட்டும் செய்யலைங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திரும்ப சொல்றேன், கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதினு ஒரு பாப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப நாமெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க கூட தான் நிக்கணும். இவன் தன்னை ஒரு பெரிய பத்திரிகையாளனாக, தன்னை ஒரு பெரிய புலனாய்வு புலியா காமிச்சுக்கிறான். ஆனா அந்த சமயத்துல என்ன பண்ணா, அந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கும் அந்த ஸ்கூல் ஓனருக்கும் ஆதரவாக பேசினான். ஒரு கட்டத்துக்கு மேல எவ்வளவு கேவலமா பேசினான்னா, அந்த ஸ்கூல் ஓனர் அங்க உள்ள டீச்சர்ஸை மட்டும் தான் விரும்புவாரு, அவருக்கு அப்படிப்பட்ட பழக்கம் இருக்கு, ஆனா அங்க உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மேல எல்லாம் அவர் கை வைக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆபாசமா பேசினா. இந்த பொண்ணுக்கு காதல் இருந்ததாக சொன்னா, இந்த பொண்ணுடைய தாயாரை கேவலமா கொச்சைப்படுத்தி பேசினா.
சரி, இது மட்டும் தானா? ஸ்டெர்லைட் விவகாரத்துல வந்து காவல்துறையால பாதிக்கப்பட்டாங்க மக்கள். அவங்கள வந்து இவன் என்ன சொல்றான், சும்மா போலீஸ் சும்மாதான் சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசினா. சரி, அது மட்டும் தானா அப்படின்னா, ராம்குமார்னு ஒருத்தங்க சுவாதி கொலை வழக்கு, அவரு வந்து ராம்குமார் வந்து தப்பு செஞ்சாரா என்னன்னே தெரியாம ராம்குமார எந்த அளவுக்கு வன்மமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு வன்மமா ராம்குமார் குடும்பத்தையும் பேசினா. அப்புறம் இங்க பாத்திருப்பீங்க, ஆத்தூர் பக்கத்துல 2 விவசாயிகள் மீது சம்பந்தமே இல்லாத ஈடி வந்துங்க சம்மன் அனுப்பிச்சா. அந்த ஈடி சம்மன் அனுப்பிச்சதுக்கு நாடே அந்த வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசும் பொழுது ஈடிக்கு ஆதரவா பேசினா. இப்படி பல விஷயங்கள பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக நின்னவன் தான் சவுக்கு சங்கர். அது மட்டும் இல்லாம தன்னுடைய வேலை என்ன, ஒருத்தன் கழுத்துல கத்தி வச்சு பணத்தை கேட்கிற மாதிரி, நான் உன்னை தப்பா பேசிடுவேன், இல்ல உன்னை பத்தி பேசினதை நான் வந்து வாபஸ் வாங்கணும்னா, இல்ல நான் உனக்கு ஏத்த மாதிரி பேசணும்னா, இல்ல உன்னை பத்தி நான் பேசாம இருக்கணும்னா எனக்கு நீ பணம் கொடு, காசு கொடுன்னு பிளாக்மெயில் பண்ணி ஒரு மீடியா மாஃபியாங்கிற வேலையை பண்ணவன் தான் சவுக்கு சங்கர். எல்லாம் தாண்டி தன்னுடைய வந்து இங்க தோழி சந்தோஷமா இருக்கணும், தன்னுடைய தோழி வந்து ஜாலியா இருக்கணும், சொகுசா இருக்கணுங்கிறதுக்காக அதிமுக பாஜக கிட்ட வந்து அடிமையாக இருந்துகிட்டு, கைக்கூலியாக இருந்துகிட்டு, காசை வாங்கிக்கிட்டு, வாடகைக்கு விட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக, சாமானிய வர்க்கத்துக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனா குறிப்பிட்ட நபர்களை அச்சுறுத்தி பிளாக்மெயில் செய்து பணத்தை புடுங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவன் பேர்ல குண்டர் தடுப்பு சட்டம் போடாம வேற என்னங்க பண்ணுவாங்க? ஓகே, இப்ப இதுல ஒரு அடிப்படையான கேள்வி இருக்குது. சமூக வலைதளத்திலையும் இந்த கேள்வியை வந்து எழுப்புறாங்க. சவுக்கு சங்கர் குஜராத்ல இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாரு, அமித்ஷாவோட பாதுகாப்புல இருக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லி ட்வீட் போட்டாரு. ஆனால் அவர் ஆந்திரா சித்தூரில் ஒரு லாட்ஜில் இருக்கிறாரு அப்படின்னு போலீஸுக்கு சொன்னது யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லோருக்குமே எழுது. அந்த கேள்வி பலரும் வந்து எழுப்புறாங்க. ஏன்னா சவுக்குக்கு வந்து போலீஸ்லேயும் வந்து சோர்சஸ் வந்து இருக்குது. அதனால அவருக்கு ஆதரவான அதிகாரிகள் போலீஸ் வந்து உன்னை பிடிக்க வராங்க அப்படின்னு தகவலை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்க முடியும். ஆனால் இதையும் தாண்டி எப்படி சவுக்கு சங்கர் வந்து போலீஸிடம் சிக்கினார்? ஐயா, அதிமுகவினுடைய ஆதரவாளர்களுடைய பக்கங்கள்லாம் இருக்கு ட்விட்டர்ல, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், நீங்க பாருங்க. ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாங்க, என்னன்னா இந்த ஃபோர்த் எஸ்டேட் தமிழ்ல வந்து அருள்மொழிவர்மன் ஒருத்தர் இருப்பாரு, அவரை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, சவுக்கு சங்கர் வந்து உனக்கு தானே வீடியோ அனுப்பிச்சாரு, நீ தானே போலீஸ்ல வந்து சவுக்கு சங்கரை வந்து நான் இனிமேட்டுக்கு வீடியோ போட மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்தேன். சவுக்கு சங்கர் அந்த வீடியோ யார் மூலியமா சவுக்கு சங்கர் கொடுத்தாங்கிறதையும் சொல்லியிருக்க. அப்ப சவுக்கு சங்கர் எங்க இருக்காருங்கிற இடத்தையும் நீ தான் சொன்ன, நீ தான் காட்டி கொடுத்த. எப்படி வந்து ஈழத்துல ஒரு கருணாவோ அது போல இங்க வந்து தமிழ்நாட்டுல நீதான்டா அப்படின்னு சொல்லி அருள்மொழிவர்மனை வந்து டார்கெட் பண்ணி அவங்க பேசுறத நம்ம பாக்குறோம். அப்ப இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னன்னா சவுக்கு சங்கரே ஒரு ட்விட் போட்டிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்னன்னா, இந்த இளையபாரதம் கார்த்திக் கோபிநாத் இருக்கான்ல கோவில் திருட, அவனுடைய பேரை மென்ஷன் பண்ணி கார்த்திக் கோபிநாத் வந்து ரொம்ப நன்றி, எதுக்குடா நன்றி சொல்றான், பாஜக காரனுக்கு இதேண்டா நன்றி சொல்றான்னு பார்த்தா, இந்த மாதிரி என்னுடைய வந்து வீடியோ யார் மூலியமா, அதாவது என் வீடியோவை யார் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு காவல்துறை கேட்ட பொழுது கூட நீங்க அதை சொல்லல. மாறாக நான் என் வீடியோவை வந்து நீக்க சொன்னதுக்கும் நீங்க நீக்கல, என் வீடியோவை தொடர்ந்து போடுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க, அதை பேட்டியாவும் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனா இந்த ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் அருள்மொழி மேர்ல எனக்கு வந்து பெரிய வருத்தங்கள் என்னன்னா, நான் இனிமே வீடியோ போட மாட்டேன்னு சொல்லி வீடியோவை டெலிட் பண்ணது ஒண்ணு, நான் யார் மூலியமா வீடியோ கொடுத்தனா அந்த நபரையும் இவர் வந்து சொல்லி கொடுத்துறாரு, காட்டி கொடுத்துறாரு காவல்துறையில அப்படின்னு சவுக்கு சங்கர் போட்ட ட்விட்டையும் நம்ம பாக்குறோம். அப்ப அதன் அடிப்படையில பார்க்க போனா ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் இருக்கக்கூடிய அருள்மொழி தான் சவுக்கு சங்கர் இருக்கக்கூடிய இடத்த வந்துங்க காமிச்சு கொடுத்திருக்காரு. அப்புறம் சவுக்கு அவர் போட்ட ட்வீட்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு, இனி எப்போதும் சவுக்கு சங்கர் வீடியோவை போட மாட்டேன் என்று எழுதியும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் அருள்மொழிவர்மன். ஆமாங்க, மண்டிட்டாரு போலீஸ்ல மண்டிட்டாரு. ஐயா, யாருமே சவுக்கு சங்கர் யாருன்னே தெரியாதுங்க, என்னமோ துபாய்னு கேட்டியாங்க, துபாய் எங்க இருக்கு, அது சேலத்து பக்கம். அதே போல சவுக்கு சங்கர் யாருன்னே தெரியலங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்துல சங்கர்னு ஒருத்தர் இருப்பார், அவரை மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த அருள்மொழி வந்து இனிமேட்டுக்கு நான் சவுக்கு சங்கர் பேட்டியும் எடுக்க மாட்டேன், பேட்டியும் போட மாட்டேங்கன்னு சொல்லிட்டுங்க அங்க இருந்து அங்க இருந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, ஓடி வந்திருக்காரு. அததான் சவுக்கு சங்கர் வந்து தன்னுடைய வந்து ட்விட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்கான். இப்ப நாம சொன்ன இந்த அதிமுக ஆதரவாளர்கள் வந்து சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது இப்ப சவுக்கு சங்கர் இருந்த இடத்த சாட்சாத் மிஸ்டர் அருள்மொழிவர்மன் தான் காமிச்சு கொடுத்துருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஓகே. இப்போ அடுத்ததா சவுக்கினுடைய நண்பர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க காவல்துறை. அதே போல எழும்பூர் எக்மோர் தொகுதியினுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ராஜ்மோகன் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எதற்காக இந்த வழக்கு? இப்ப இங்க தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மூத்த ஜேர்னலிஸ்டா, ராஜ்மோகன் ஏதோ நான் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி நான் சேனல்ல எஃப்எம்ல எல்லாம் வேலை பார்த்திருக்கேன். இப்ப தாவேக்காவில எங்க தளபதி விஜய்க்காக அவருடைய எளிமையை பார்த்து வந்திருக்கேன்லாம் பேசினதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதுல இவர் என்னன்னா வேட்பாளர் வேலை. இந்த வேட்பாளரா இருக்கவருக்கும் மூத்த ஜேர்னலிஸ்டுக்கும் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைனா என்னன்னே இவனுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியல. இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, அதாவதுங்க சூளை அங்காளம்மன் கோயில்ல போய் உட்காந்துக்கிட்டு பாலிடிக்ஸ் பேசுறானுங்க. தேர்தல் இருக்கக்கூடிய சமயத்துல அங்க கட்சி துண்டை போட்டுக்கிட்டு ஒரு பொதுவான இடம், அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு இடம், அந்த இடம் கோவில். அங்க போய் உட்காந்துக்கிட்டு மக்கள் பிரதிநிதி, முன்னாள் மக்கள் பிரதிநிதி, மாற்று கட்சி, வேற கட்சி, இது இந்து சமய அறநிலையத்துறையை பத்தி எல்லாம் ரொம்ப தப்பாக வன்மமாக இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா பேசி அதை பேட்டியா போடுறானுங்க. இப்ப இந்த விஷயம் எடுத்திருக்காங்க. ஆமா, கோயிலுக்குள்ளே வீடியோ எடுத்து போட்டிருக்கானுங்க. இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது. அப்படிங்கிற பட்சத்துல அந்த இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக அந்த சூளை அங்காளம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய செயல் அலுவலரான கங்காதேவி அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில மூத்த ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ், எழும்பூர் தாவேகாவினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ராஜ்மோகன், அப்புறம் இன்னொருத்தர், இவங்க பேர்ல எல்லாம் 4 பிரிவுல வழக்கு பதிவு செய்யப்படுறாங்க. என்னென்ன பிரிவுகள்? அத்துமீறி நுழைதல், ஆபாசமாக பேசுதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் மற்றும் சட்டவிரோதமாக கூட்டம் நடத்துதல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் இவங்க பேர்ல, அதாவது ஃபெலிக்ஸ், ராஜ்மோகன், இன்னொருத்தர், இவங்க பேர்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் சொல்றேன். என்னன்னா, இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த சம்பந்தப்பட்ட வேட்பாளரான ராஜ்மோகன் 6 வருஷத்துக்கு தேர்தல்ல போட்டியிட முடியாது. ஒண்ணு. இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டு அவருக்கு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. 2. இன்னொன்னு, இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவர் ஒருவேளை அந்த சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சாலும், கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, டெபாசிட் வாங்குறதே கஷ்டம், ஜெயிச்சால் அந்த வெற்றி செல்லாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. சோ அப்படி ஒரு விஷயத்துல போய் இவனுங்க அடிப்படை அறிவு இல்லாம, அடிப்படை தெளிவு இல்லாம, தேர்தல் நேரத்துல எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியாம ஆர்வ கோளாறுல கோயிலுக்குள்ள போய் வீடியோ எடுத்து பேசி அதை பப்ளிஷ் பண்ணி கேஸ் வாங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே தோழர், இந்த வழக்கு அடுத்த கட்டமா எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ராஜ்மோகன் மீதான வழக்கு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. ஐயா, ரொம்ப நன்றிங்க.